எமது நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது தமிழ் மொழியிலான உரை. இந்த உரையினை நிகழ்த்துவதற்காக வேண்டி இவரிடம் பட்டம் பெற்று வெளியாக இருக்கின்ற மௌலவி அல் ஹாஃபில் அல் ஃபாதில் அப்துல்லா யூசுப் அஸ்ஸலாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقல் கௌன் وبيده ساقت الأقدار والمقادير وفي كل لحظة وفي كل مسير. اللهم صل على سيدنا محمد نور القلوب وهدى العقول. اللهم اجعلنا من أهل شفاعته ومن أهل محبته وسيرته. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. பரிசுத்தமான அறிவை பரப்பும் இப்புனித மண்டபத்தில் அறிவையும் ஆளுமையையும் எம்மில் வளர்த்து நற்குணங்களின் விளக்குகளாய் மின்னிக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய ஆசிரியர்களுக்கும் பண்பெனும் பாசறையில் அன்பெனும் ஒளி வீட்டில் எமக்கு அன்பை அள்ளித்தந்த எம் பெற்றோர்கள் இன்னும் குடும்பத்தினர்களுக்கும் இவ்விழாவில் நட்சத்திரங்களைப் போல் ஜொலித்து கொண்டு நம் விழாவை கௌரவிக்க நேரம் ஒதுக்கிய விருந்தினர்களுக்கும் அறிவையும் ஒழுக்கத்தையும் அனுதினம் பற்றி கொண்டிருக்கும் என் அன்பு தோழர்களுக்கும் அகத்தின் அடியிலிருந்து ஊற்றெடுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த மேடையில் நின்று பேசும் இந்த நொடி எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமானது. ஏனென்றால் இன்று நான் மதரசா எனும் அறிவின் புனித மைதானத்திலிருந்து பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய நாள். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மதரசாவில் நான் பெற்ற உணர்வுகள் அதிகம். இன்று என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. பல ஆண்டுகள் என் கால்களை பதித்த இம்மதரசா நிலத்தை விட்டு பிரியும் தருணத்தில் இருக்கின்றேன். இன்றோ என் கைகளில் பட்டம், ஆனால் என்றுமே என் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் மதரசாவின் நினைவுகள். அறிவுக்கு அடித்தளம் மதரசா, அறிவுக்கு அடித்தளம் இஸ்லாம், அமலுக்கு வழிகாட்டி மதரசா. மதரசாவின் பயணம் என் அனுபவம். மதரசா எனக்கு ஒரு பள்ளி மட்டுமல்ல, எனக்கு ஒரு நல்லொரு நண்பனாகவும் நல்லொரு ஆசானாகவும் நல்லொரு வழிகாட்டியாகவும் மன அமைதி தரும் இடமாகவும் தான் இம்மதரசா எனக்கு அமைந்து வந்தது. மதரசாவில் நாங்கள் குர்ஆனை மனனம் செய்தோம், ஹதீஸ் கலைகளை கற்றோம், தவறுகளை திருத்திக் கொண்டு நல்லவனாக வளர உதவியதும் இம்மதரசாவே. குர்ஆனும் ஹதீஸும் எம்மை எவ்வாறு மாற்றியது? அல்லாஹின் வார்த்தைகள் மனதை கவரும். அல்லாஹ் அறிவை பெறும் பாதை, சொர்க்கத்துக்கான வழி ஹதீஸ். இந்த வார்த்தைகளே எங்கள் வாழ்க்கையின் ஒளிக்கதிர்கள் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். மனித வாழ்வில் வழி காட்டும் மொழியாகவும் அறமும் ஆள் மதிப்பும் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்கும் அடிப்படையாகவுமே இம்மதரசாக்கள் அமைந்துள்ளது. இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் சிறு குழந்தைகளுக்கு சிறு வயதிலே அல்லாஹின் வார்த்தைகளை அறிமுகப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் ஒழுக்கமுடன் வாழும் வழியை கற்றுத்தரும் புனித இடங்களாகவே மதரசாக்கள் உள்ளன. மதரசா என்பது வெறும் கல்வி நிலையம் அல்ல, அது ஒரு மனிதனை முழுமையான இஸ்லாமியராக மாற்றும் தூய தலமாக இருக்கிறது. மதரசா என்பது அறிவுக்கும் ஆக்கப்பூர்வ எண்ணங்களுக்கும் ஒரு புனித தலமாக இருக்கிறது. இங்கே நாங்கள் குர்ஆன், ஹதீஸ், அரபு, அகீதா, ஃபிக்ஹ் போன்ற பல்வேறு இஸ்லாமிய கலைகளை கற்கின்றோம். இது ஒரு மாணவனின் வாழ்வில் ஒழுக்கமும் மரியாதையும் இறை பயமும் வளர்த்திடும் இடமாக இருக்கிறது. மதரசா என்பது ஒரு மாணவனுக்கு அறிவை மட்டும் புகட்டக்கூடிய இடமல்ல, அறங்களை விதைக்கும் புனித பூமியாக மதரசாக்கள் அமைந்துள்ளது. மதரசாவில் ஆசிரியர்கள் ஒரு தீயமில்லாத சந்ததிகளை உருவாக்குகிறார்கள். மாணவர்களை பாவங்களிலிருந்து தூரமாக வலியுறுத்தப்படுகிறார்கள் இம்மதரசாக்களில். இந்த உலகத்தில் நாம் மாணவர்களாக வளரும் போது குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு வழிகாட்டியாக இருப்பது அவசியமாகும். அதற்கு முதலிடமாக இருப்பதை மதரசாக்கள். எனவே நாம் இங்கு படித்ததற்கும் கற்றதற்கும் நன்றி கூறுவோம். ஆசிரியர்களுக்கு மரியாதையையும் மதரசாவின் ஒவ்வொரு தருணத்தையும் மதிப்போம். நமது வாழ்வை இறைவனுக்கு பிடித்தவர்களாக மாற்றி வாழ்வோம். நம் வாழ்வின் தவறுகளை திருத்திய ஒளிக்கதிர் மதரசா என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். மதரசா ஒரு மாணவனை நல்ல ஒரு மனிதனாக, கடவுள் பயமுடையவனாக, பணிவும் பரிவுமுடையவனாக, சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடியவனாக மாற்றுகிறது. நாங்கள் இங்கு கற்ற குர்ஆனும் ஹதீஸும் தான் எமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுகிறது. நாம் அனைவரும் ஒரே உறுதியோடு நம்புகிறோம், கல்வி என்பது
எமது வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு பொக்கிஷமாகும். இன்று நாம் இங்கு நிற்பது கூட இங்கு கற்ற மார்க்க அறிவின் காரணமாகத்தான். அது மட்டுமல்லாமல் அதை தந்த எங்களுடைய ஆசான்களுக்கும் நன்றி செலுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் எல்லா அறிவும் ஒரு சந்தேகம் அல்லது அறியாமையின் மூலம்தான் ஆரம்பமாகும். அந்த சந்தேகத்தை அறியாமையை நீக்கும் பணியில் தான் எங்களுடைய உஸ்தாத்மார்கள் இராப்பகலாக உழைக்கிறார்கள். அவர்கள்தான் எங்களின் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டிய நாயகர்கள் அவர்களே. நாங்கள் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு காரணமாக இருப்பதும் அவர்கள்தான். அவர்கள் நமக்கு கொடுத்த கற்றல் மட்டுமே இங்கு நாங்கள் நம்பிக்கையோடு நிற்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆசிரியர்களின் தியாகம், நேரம் மற்றும் அன்பு, இன்னும் அவர்களின் கடுமையான உழைப்பு, அவர்களின் பணிவு மட்டுமே எங்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை உருவாக்கின. நாங்கள் இங்கு கற்ற மார்க்க அறிவை ஒவ்வொரு துறையிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த ஆசிரியர்கள் எங்களுக்காக தானும் தியாகம் செய்தவர்கள். அவர்கள் நம் வழியில் ஒளிக்கதிர்கள் போன்றவர்கள். எங்களின் கடமைக்கும் மீறி அவர்கள் எங்களுக்கு தியாகம் செய்ததை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் முறைப்படியாக உழைத்ததனாலே இன்றைய கல்வி நமது மார்க்கம் வாழ்வில் அர்த்தம் புரிந்திருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் என்பது அறிவின் ஒளியை பரப்பும் தூதராக இருக்கிறார். அவர் மாணவர்களின் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டவர். அறிவை மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் மரியாதையும் வாழ்வின் முக்கியத்துவத்தையுமே அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். மதரசா என்பது நம் வாழ்வின் ஊற்றுநீராக இருக்கிறது. அதனை மதிப்போம், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுப்போம். நாம் பெற்ற இவ்வகையை வாழ்வில் நடைமுறைக்கு கொண்டு வந்து தங்கள் பெற்றோர், ஆசிரியர், சமுதாயம் என அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய நபர்களாக மாறுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் மதரசா அரபு கல்லூரிகளில் என்ன நடக்கிறது, என்ன இந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற சுருக்கமான ஒரு உரையை தமிழ் மொழியில் ஆற்றிச் சென்ற மௌலவி அல் ஹாஃபில் அல் ஆலிம் அப்துல்லா யூசுப் அஸ்ஸலாமி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாஹுல்லாஹு ஹைரன் அஹ்சன் அல் ஜஸா.